நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் கேஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டு அப்படி தான் சொல்லியாங்க. அதாவதுங்க, பவரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம், ஆனால் இந்த அளவு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த சென்சார் போர்டு வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பாஜக அடியில் வந்து இருக்குது. அதாவது பாஜக அரசு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்காண்டி எந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னாங்க, இதுக்கு முன்னாடி வந்து டிவிஷன் பெஞ்ச்லேருந்து இருந்துச்சு இந்த கேஸ் வந்து. ஸோ டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னா 2 ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் வந்து விசாரிப்பாங்க. இப்போ டிவிஷன் பெஞ்ச் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, சிங்கிள் ஜட்ஜுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கேஸை விசாரிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஃபஸ்ட் வந்து இவங்க சிங்கிள் பெஞ்சுக்கு ஜட்ஜுக்கிட்ட தான் போனாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தாராளமாக இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் இந்த சென்சார் போர்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு, நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க தான் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சில் ஒரு நியாயம் கிடைக்காதனால கேவிஎன் ப்ரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எதுக்குங்க இந்த மாதிரி சென்சார் கேஸுக்கெலாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர்றீங்க, இதெல்லாம் ஹைகோர்ட்லேயே பார்த்து முடிச்சிருங்க, எங்களுக்கு நிறையா வேலைலாம் இருக்குது, எங்களுக்கு வந்து உங்கள் கஷ்டம் புரியுது, இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப நாள் வந்து நாங்கள் வாதாடிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ ஜனவரி 27ஆம் தேதி டிவிஷன் பெஞ்சிலேருந்து இப்போ சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் ஆகிய எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், யாரும் ஜனநாயகன் படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு உங்கள் மைண்ட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க தெரிலங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான டேட் கூட சொல்ல, அடுத்த ஹியரிங் வந்து எப்போன்னு. அடுத்த ஹியரிங் வந்து என்னன்னாங்க, சிங்கிள் ஜட்ஜோடு இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இது எல்லாமே பண்ணியாச்சு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ திரும்பவும் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் வந்து வாதாடுவாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், நீங்கள் யாரும் இந்த படத்துக்கு வந்து வெயிட்லாம் பண்ணிட்டுக்காங்க. இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஜூன் 22ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.